ஸ்டார்ட் பண்ணலாம். நமச்சிவாயம் வணக்கம். நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 25 ஆண்டாக வெள்ளிங்கிரி மலை வந்துட்டு இருக்கிறோம். சூப்பர். நாங்கள் வெள்ளிங்கிரி மலையில் வாலண்டியராகவும் பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட பக்தர்கள் இந்த மலையை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஒரு ஆசை. ஏன்னா இந்த மலையை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வருங்கால சன்னதிகள், நம்மளுடைய குழந்தைகள், நம்ம பேரம் பேத்தி எல்லாருமே இந்த மலைங்கிறது ஒரு அற்புதம், அதிசயமான ஒரு மலை. இதை நம்ம எல்லாருமே பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம கீழே இறங்குற போது நிறைய எடுக்க வேண்டாம். ஒரு வாட்டர் பாட்டில் 2 வாட்டர் பாட்டிலாவது எடுத்துகிட்டு போயிட்டு கீழே அடிவாரத்தில் செலுத்திடுங்க. மழைக்காயுதம் கிடைஞ்சாலும் கீழே கொண்டு போய் போட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் கொண்டு வர மழைக்காயுதம் எதாக இருந்தாலும் சாப்பிட்டீங்கன்னா அது ஏதோ ஒரு கடையில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அந்த கடையில் போட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கத்தில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராலும் எடுக்க முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு மழை ரொம்ப நாசமாயிடும். தயவுசெய்து அந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த எல்லாரும் அவங்கவுங்களோட இண்டிபெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறது எதாக இருந்தாலும் இந்த மலைக்கு வர இந்த ஒரு நாள் மட்டும் தவிர்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் இங்கே நீங்கள் அந்த ஸ்மோக் பண்ணுறது, நீங்கள் இந்த மலையில் புண்ணியத்தை தேடுறத விட பாவத்தை அதிகமாக சம்பாதிக்கிறீங்க. அந்த பாவம் உங்களுடைய குடும்பத்தை அதை உங்களுக்கு பாதிப்பாக்கிடும். அதனால் தயவுசெய்து அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் இந்த மலையில் வரும்போது நீங்கள் புகைப்பிடிப்பதை அவாய்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் கீழே போயிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் இந்த வெள்ளிங்கிரி மலையில் இந்த ஒரு புனிதமான இடத்துல சந்தோஷமாக எல்லோரும் வந்துட்டு இறைவனை நல்லா வழிபட்டுட்டு போங்க. உங்கள் குறைகள் கண்டிப்பாக எல்லாமே நீங்கி உங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும் ஆண்டவர் வேண்டிட்டு போங்க. கண்டிப்பாக கட்டாயமாக அது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குச்சியினுடைய மகிமை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எல்லோரும் வர்றாங்க, இந்த குச்சியை வாங்கிட்டு கீழே த்ரோ பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த குச்சியினுடைய மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வீட்டில் வச்சுருக்கும் போது, பூஜை அறையில் நீங்கள் வச்சுருக்கிற போது இந்த குச்சிக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் இந்த வெள்ளிங்கிரியோட தீர்த்தத்தை லேசாக தொளிச்சு விட்டு அவங்களுடைய உடம்புல லேசாக நம்ம இப்படி தடவி விடுவோம். அவங்களுடைய உடம்புல தடவி விட்டோம்னா நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் தடவி விடுற போது அவங்களுக்கு என்ன காய்ச்சலாக இருக்கட்டும், உடம்பு சரியில்லையாக இருக்கட்டும், இல்லை ஏதோ பயந்துட்டாங்க, அந்த மாதிரி எதாக இருந்தாலும் வெள்ளிங்கிரி ஆண்டவரே இது கூட உங்களுக்கு அதை சரி பண்ணி காப்பாற்றி கொடுப்பாரு. இது வெறும் தடி கிடையாது. இந்த மலைகளுடைய மகிமைகள் கீழே இந்த மண் எல்லாமே இது தொட்டு தொட்டு வருது. இதில் அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது. இது நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதம், ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். நமச்சிவாயம். இப்போ அது நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்மோக்கிங் கான்செப்டில் எனக்கும் அவங்களோட ஒரு இது இருக்குது, உடன்பாடு இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற தப்புகள் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நீங்கள் பண்ணுற தப்புகள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பார்த்து இல்லைடா அவங்களே பண்ணுறாங்க கண்டிப்பாக நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தப்பான முன்னேற்றத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ தயவுசெய்து அதை தவிர்த்துடுங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், ஈசனுக்காக ஒரு சேவை பண்ணுற நண்பர்கள். ஸோ எல்லாருமே பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்கள், இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இவங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஈசனுக்கு சேவை பண்ணுறதுக்கு அவங்க ரெகுலராக வருவாங்க. அவங்களோட உபதேசம் கேட்கலாம். ஸோ பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நமசிவாயா. ஓம் நமசிவாயா. நமசிவாயா.